சீமான் அநேகமாக இந்த கூட்டணியில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக வாய்ப்புகள் இருக்கு. சீமான் இது ஒரு நாள் வரைக்கும் கட்சி தொடங்கி ஒரு தேர்தல் கூட கூட்டணி சந்திச்சது இல்ல. எப்படி இந்த கூட்டணியில, அதுவும் தேசிய கட்சினா அவருக்கு ஆகவே ஆகாது, எப்படி சார் பாஜக கூட்டணிக்கு ஒத்துக்குவாரு? வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றேன். அது இந்த கேள்வி நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். அவர் ஏன் கூட்டணிக்கு வருகிறாருங்கிறத நீங்க அவரிடத்துல கேட்கணும். அவரும் இதில் இணைவதற்கு, அதாவது ஒரு நோக்கம் என்னன்னா, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறிவிடக் கூடாது. அப்ப எல்லா வாக்குகளையும், இந்த அரசாங்கத்துக்கு எதிரான வாக்குகள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். ஆளுகிற திமுக அரசாங்கம் தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கத்துக்கு, ஒற்றை புள்ளியில் எல்லோரும் ஒருங்கிணைவதாகத்தான் தெரியுது. அரசியல் சூழ்நிலைகள் தெரியுது. இந்த ஆட்சி, இன்றைக்கு இருக்கிற இந்த அவலமான ஆட்சி, அலங்கோலமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்குது, மனம் ஆச்சரியங்கள் இருக்கு, வருத்தங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதிமுக ஆள வேண்டும் என்பதில், இந்த இயக்கம் பல ஆண்டுகளுக்கு வாழ வேண்டும் என்பதில் இணைந்து செயல்படுவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறோம். அது எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நடக்கும்.